ஒய் யூ கான் கெட் த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் ஏன் வந்து கிடைக்க மாட்டேங்குது? ஸோ மெயின் விஷயம் என்ன, ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஜாபோ ஏதோ ஒரு விஷயமோ அன்னைக்கு எடுத்து நீங்க நான் பண்ண போறேன்டா, நீங்க நான் செய்ய போறேன், சூப்பரா பண்ண போறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அதை நான் பண்ணணும்னு எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா நீங்க ஒரு அசியூம் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, நீங்க ஒரு எப்படி சொல்றது, லெட்ஸ் சே நீங்க வந்து இப்படிதான் போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு போக மாட்டேங்குது, இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் போறது இல்லை? பிகாஸ் யூ ஆர் அட் த லெவல் 1 ஃபர்ஸ்ட். ஸோ நான் எழுதிருக்க பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறது லெவல் 1 அப்படிங்கிறதா. நம்ம லெவல் 1ல இருக்கோம். ஆனா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 100 லெவல்ல இருக்கிற ஒரு ஹீரோ வில்லனை வந்து அடிக்கணும், நம்ம இருக்கிற லெவல் வந்து 1 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு வீடியோ கேம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல லெவல் 1ல இருக்கிற ஒரு வாரியர் வந்து லெவல் 1ல இருக்கிற வாரியர் தான் வந்து பீட் பண்ண முடியும். லெவல் 1ல இருக்கிற வாரியர் லெவல் 10ல இருக்கிற வாரியரை பீட் பண்ண முடியாது. ரைட்? நமக்குள்ள வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அர்ஜஸ், அந்த டெம்டேஷன்ஸ். பட் ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு மீடியா, இந்த ஒரு சொசைட்டில, இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு ரீசெண்ட் ஜென்ல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, டிசிப்ளின் அப்படிங்கிறது. அதாவது இன்னைக்கு டூ மச் ஆஃப் திங்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த டூ மச் ஆஃப் திங்ஸ் நம்ம பண்றதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு பேக்ட்ராவா என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஆன்சைட்டி, ஆன்சியஸ். எனக்கு எல்லாமே உடனே நடந்தணும். நீங்க வந்து இது ஆன்சைட்டி கிடையாதுன்னு நினைக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்சைட்டி. எனக்கு எல்லாமே உடனே நடந்துடணும், நான் எல்லாமே உடனே பண்ணிடணும் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்சைட்டி. ஸோ இதனாலதான் நமக்கு என்னன்னா, அந்த ஒரு ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இதுதான். நான் ஓகே ஃபைன், நான் ஒரு பிகினர், நான் ஜிம் போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், செஸ்ட் வந்து 10 ரெப் தான் நான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, 10 ரெப் தான் என்னால புஷ் பண்ண முடியும் அப்படின்னா 10 ரெப் தான் நான் வந்து புஷ் பண்ணணும். அதை விட்டுட்டு இல்ல நான் வந்து ஜிம்முக்குள்ள போயிட்டேன், ஸோ அதனாலே நான் வந்து உடனே ஒரு 50 ரெப்ஸ் போடணும், 100 ரெப்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட அறியாமையை தான் காட்டுது இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் த நம்பர் 1. நம்பர் 2 விச் இஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் நம்ம செய்ய வேண்டிய வேலையை ப்ராப்பரா நம்மளால, அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளால செய்ய முடியல. சர்ச்சிங் ஃபார் 100% மேன் அப்படிங்கிறது. இந்த 100% மேன் அப்படிங்கிறது பீயிங் பர்ஃபெக்ட். எல்லாத்துலயுமே நான் பர்ஃபெக்டா இருக்கணும். நான் எது பண்ணாலும் அதுல வந்து நான் ஒரு ப்ரோ லெவல்ல காட்டணும். லெட்ஸே நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட என்னன்னா, எப்பவுமே வந்து இந்த ப்ரோ லெவல்ல பண்ணும், எதா இருந்தாலும் ப்ரோவா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எடிட்டிங், அதாவது போன்லயே பயங்கரமான எடிட்டிங்லாம் வச்சு ரொம்ப மோசமா இருக்கும். அப்படி இருந்தா தான் பார்ப்பாங்க இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில நான் இருந்தேன். பட் அது உண்மை கிடையாது. அப்போ இது எப்போ மாறும் அப்படின்னா, நம்ம ஓகே இந்த ப்ரோ லெவலை விட இப்போ என்கிட்ட என்ன இருக்கு, இப்போ நான் என்ன பண்ண முடியும், என்னால என்ன சர்டன் அமௌண்ட் ஆஃப் திங்ஸை என்னால சேஞ்ச் பண்ண முடியும். நம்மளோட தாட் ப்ராசஸ் இப்படிதான் யோசிக்கணுமே தவிர, இல்ல என்கிட்ட வந்து இது இல்ல அது இல்ல, ஸோ அதனால நான் வந்து இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது சச் நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி, சச் அ புல்ஷிட் திங் அப்படின்னு ஒரு ஃப்ராங்கா சொல்லலாம், மூஞ்சில் அடிச்சப்பல சொல்லணும் அப்படின்னா. நான் இங்க இது அஃபென்ஸா எடுத்துக்காதீங்க. பட் த திங் ரியாலிட்டி அதுதான். நம்மள நிறைய பேரு ஒரு விஷயம் எடுத்து பண்ணணும்னு நினைப்போம். லெட்ஸ் என்னோட கம்யூனிட்டியில அவர் ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன், நீங்க உங்களுக்கு ஜிம் தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஜிம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஜிம்ல டார்கெட் பண்ணுங்க, அது உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வீடியோஸ் வந்து ஜிம் ரிலேட்டட் வீடியோஸ் போடுங்க, அது மூலியமா கிளைண்ட்ஸ் போடுங்க, அது மூலியமா நீங்க மணி ஏர்ன் பண்ணலாம், கண்டிப்பா உங்களால முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நாலேஜ் நீங்களும் கெயின் பண்ணிப்பீங்க, அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கும் சொல்லி தருவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். பட் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்னால எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ல என்னால பண்ண முடியல. நான் வந்து வீடியோ வந்து இப்படிதான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால அப்படி எடுக்க முடியல. தட் திங் திஸ் ஷோஸ் அஸ் 100% பெர்ஃபெக்ஷன். நான் அதான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்க 100% பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. உங்க வீடியோ கேமரா குவாலிட்டி கம்மியா தான் இருக்கா, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். நாலேஜ் எடுத்துக்கணும், எனக்கு இவர்கிட்ட இருந்து ஒரு நாலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, இன்னைக்கு நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் செட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னோட பேசுற விதத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், லெட்ஸ் பின்னாடி போர்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், பிகாஸ் இது என்ன கொஞ்சம் ப்ரொஃபஷனலா காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரிதான் மேபி நீங்க ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், லெட்ஸ் அதை நான் வந்து கடைசி பாயிண்ட் தான் எழுதி வச்சிருக்கேன். பட் யா ஃபைன். ஸோ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா மாற்றும். பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இந்த சென்ஸ், ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்ல வேணா, ஒரு விஷயத்துல நம்மள வந்து மாஸ்டரா மாத்தும் நம்ம வந்து சொல்லலாம். பட் ஆனா நம்ம எதுவுமே பண்ணாம
எதுவுமே ஐ மீன் எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனை ஹையா வச்சுக்கும் போது ப்ராபப்ளி நம்மளால நம்ம வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற இந்த ஒரு கேரக்டர் மூலியமா, ரைட்? ஸோ அப்போ என்ன இங்க ஒரு பரவலா பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னா கெட்டிங் எவ்ரி திங் சூன் அப்படிங்கிறது. எனக்கு எல்லாமே உடனே வேணும், எனக்கு உடனே கிடைச்சிடணும், உடனே பண்ணிடணும். பட் இந்த உடனே கிடைச்சிடணும், உடனே வந்துடணும், உடனே நடந்துரும் இப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே லைஃப்ல ஒரு லாங் டேர்முக்கு நிக்குமா அப்படின்னு கேட்டா நிக்காது. மேபி இமீடியட் மணியா இருக்கலாம், இமீடியட் ஜாபா இருக்கலாம், இமீடியட்டா கிடைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, லைஃப்ல என்ன பொறுத்தவரை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை பெருசா அது ரேப்பிடான ஒரு சேஞ்சஸ் செய்யும். ரேப்பிடான சேஞ்சஸ் மேபி கொடுத்துருக்கலாமே தவிர, பட் ப்ராபப்ளி அது எப்படி சொல்றது, ஒரு லாங் லாஸ்டிங்கா நிக்குமான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் என்னை பொறுத்தவரை எல்லாமே எனக்கு வந்து லாங் டேர்ம்ல தான் இருக்கணும். அது மேபி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, கரியரா இருந்தாலும் சரி. லட்சே நேத்து நான் வந்து ஒரு பொண்ணோட வந்து பேசிட்டு இருந்தேன். லட்சே கிட்டத்தட்ட ஒரு போன்ல தான் போன்ல கால் பண்ணி பேசிட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்ன விஷயமே என்னன்னா, எனக்கு இந்த இப்போதைக்கு ஊர் சுத்துறதுக்கு, இப்போதைக்கு பழகிறதுக்கு எனக்கு அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ தேவையில்லை. எனக்கு தேவை எல்லாமே ஒரு லாங் டேர்ம்ல இருக்கணும். எல்லாமே லாங் டேர்ம்ல இருக்கணும். லட்சே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் அது எனக்கு ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 1 இயரோ 2 இயரோ போகணும். ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் 1 இயரோ 2 இயரோ போகணும். தென் அங்கேருந்து ஓகே இவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும், இந்த ஒரு மென்டாலிட்டியில இருந்தா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணலாம். இந்த ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நம்ம எடுத்துக்கிற இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்வீட் பண்ணி ஆகும். பிகாஸ் பிளாட்டூ ஆஃப்டர் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிளாட்டூ இந்த சென்ஸ் ஒரு இப்படி போயிட்டு இருக்கதான் பிளாட்டூன்னு வாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு இப்படி என்ன சொல்றதுன்னா, ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இப்படியே ஒரு லைன் வந்து கிராஜுவலா இப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் won't get anything hype, right? ஸோ அப்போ அந்த ஹைப் வேணும், அந்த ஒரு ஹைப் வேணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பரா கொஞ்சமா போடும்போது தான் அந்த காம்பவுண்டிங், அந்த கிளைம்பிங் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் நம்ம அந்த விஷயத்தை ப்ராப்பரா பண்ணாம எனக்கு எடுத்தோடனே எல்லாமே நடந்துடணும், எனக்கு எடுத்தோடனே ஒரு சூப்பரான பொண்ணை நான் வந்து சூப்பரான பொண்ணை நான் வந்து அட்ராக்ட் பண்ணணும், எடுத்தோடனே நான் எல்லாத்துலயுமே சூப்பரா வந்துடணும், இந்த ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கு அப்படின்னா சீரியஸ்லி we are stuck in a mental health issue like anxiety இல்ல ட்ராமா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆன்சைட்டியும் ட்ராமாவையும் ஓவர் கம் பண்றதுக்காக 7 days சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு மினி கோர்ஸ் 35 minutesக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ரீ. பட் நீங்க அதை தனியா பே பண்ணி வாங்கிக்கலாம். 2க்கான லிங்கும் கீழே இருக்கு. என்னோட கம்யூனிட்டியில இருக்கிற பீப்புளும் சரி, இல்லை என்னோட கோர்ஸை பை பண்ண பீப்புளும் சரி, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அவங்க சொன்ன விஷயம், எஸ் ஐ ஜஸ்ட் கெட் அ நியூ பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஐம் கோயிங் டு டேக் திஸ் சேலஞ்ச் ஃபார் 7 days அப்படிங்கிறோம். ஸோ 7 days நான் அந்த வீடியோல சொல்லியிருக்க ஒரு சேலஞ்சை நீங்க அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது யூ வில் கெட் அ ரேபிட் சேஞ்சஸ். என்னோட கம்யூனிட்டியில ஒருத்தர் இருக்காரு, அவர் எப்பவுமே என்னோட ப்ராடக்ட் எல்லாமே அவர் பை பண்ணிடுவாரு. ஹீ இஸ் மை லாயல் கஸ்டமர் டு, ரைட்? ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவரு முன்னாடி வந்து இந்த பொண்ணுங்கள்ட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயம். பட் அவர் ஊருக்கு போயிருக்காரு. ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது அங்க மலையாளம், கேரளா பொண்ணுங்க இருந்திருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நம்ம தமிழ்நாடு பொண்ணுங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அவரால் நார்மலா பேச முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம சரி பண்ணும்போது இந்த மாதிரியான கான்வர்சேஷனும் சரி, நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றது சரி, எல்லாமே நடக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து லைஃப்ல கோல் இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்கு, எய்ம் இருக்கு, ஆனா என்னால சக்சஸ் ஆக முடியல. மெயின் ரீசன் என்னவா இருக்குன்னா மென்டல் பிளாக்கேஜஸ், மென்டல் ஹெல்த்ல ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸ் பண்ணாததுதான். லெட்ஸ் சே ஒருத்தனுக்கு பணம் வந்து ஒருத்தனுக்கு நான் வந்து ஒரு 100 கோடி ரூபா, இப்ப நீங்களே பாக்குறீங்க, உங்களுக்கு நான் 100 கோடி ரூபா கொடுக்குறேன், சும்மா சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இல்ல 1 கோடி ரூபா கொடுக்குறேன், இல்ல ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன், எத்தனை நாள் அதை வச்சு நீங்க சர்வை பண்ணுவீங்க? இப்போ மென்டல் ஹெல்த் ப்ராப்பரா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதை எங்க யூஸ் பண்ணா அதை டபுள் ஆக்கலாம், அதை எங்க நான் வந்து போட்டா என்னால எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், இப்படி யோசிப்பான். இப்ப லெட்ஸே இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி மென்டல் ஹெல்த்ல ப்ராப்பரான ஒரு இது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் மேபி ஒரு சில அமௌண்ட் சேவ் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயத்த சேவ் பண்ணுவாங்க. பட் ஆனா அதுல முக்காவாசி பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணியா குடிக்கிறதுக்கும், ஃப்ரெண்ட்ஸ்க்கும், இல்ல வெட்டி செலவு, ஆடம்பர செலவு அப்படின்னு பண்ணுவாங்க. அதனாலதான் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வாங்குறவங்கன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா பணக்காரங்க அவங்க, அந்த சேர்ந்து சீக்கிரமா அது ஏழையும் ஆயிடுவாங்க. பிகாஸ் சீக்கிரம் ஏழை ஆயிடுவான்னு சொல்ல முடியாது, சீக்கிரம் அந்த பணம் எல்லாத்தையுமே வந்து கரைச்சிருவாங்க. பிகாஸ் they won't get a proper idea, they won't have a proper mindset to how to improve the money, right? So இங்க ப்ராப்ளமே இதுதான் வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே, ஸோ லிங்க் கீழே இருக்கு,
உங்களுக்காக அதை பை பண்ணிப்பா. ஓகே நம்மள என்னை பொறுத்தவரை நமக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கிறோம், ஆனா வந்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டு, பான் பாக்குறது, உள்ள ஆப்ஸுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கண்ட மாதிரியான விஷயங்களை நம்ம செலவு பண்ணுவோம். ஆனா ஓகே இந்த ஒரு கோர்ஸ் எடுக்கிறது மூலியமா என் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நான் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது? இந்த ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கவே இருக்காது. ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம 1000 யோசிப்போம், பிகாஸ் நாலேஜ் அந்த கெய்னிங் இதுக்கு. ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெளியே போவோம், அங்க வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்காக உடனே வந்துட்டு தேவையில்லாத வெட்டி செலவு பண்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸோட போறப்ப சாப்பிடுறது வேற, பட் ஆனா இந்த ஜங்க் ஃபுட் தேவையில்லாம நம்ம தனியா உட்காந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இந்த நான் சொன்ன மாதிரி அடல்ட் ஆப்ஸுக்கு வந்து செலவு பண்றது, போனுக்கு செலவு பண்றது, இந்த வீடியோ கால் இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப காசு கட்டினா நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காம அதுக்கு செலவு பண்றது, இப்படிங்கிற மாதிரி என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் நம்ம செலவு பண்ணுவோமே தவிர நம்மள அப்டேட் பண்றதுக்கு, நம்மள இம்ப்ரூவ் பண்றது. ஓகே ஒரு 100 ரூபா, ஓகே ஒரு 150 ரூபா, ஓகே ஒரு 200 ரூபா செலவு பண்றது நம்ம என்ன குறைஞ்சிருவோம் அப்படின்னா அதை நம்ம பண்ண மாட்டோம். பட் த திங் நம்ம மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது, நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான், நம்ம மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட லைஃப்ல சேஞ்சஸ் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அது நம்மளோட மணியும் சரி, நம்மளோட மைண்ட் செட், லைஃப்னு எல்லாத்தையுமே டபுள் எக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன் ஹியர். ஸோ த திங் மெயினான விஷயம், நான் பண்ற விஷயம் ஏன் நான் பண்ற மாதிரி இருக்கிறது இல்லை, ஏன் நான் நினைக்கிற மாதிரி வரது இல்லை அப்படின்னா லோ செல்ஃப் இமேஜ். என்னை பத்தி நான் எப்படி யோசிச்சு வச்சிருக்கேன், இப்போ மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்னை பத்தி நான் ஒரு ஒரு டீ டோட்டல் இல்லை, நான் வந்து ஒரு ஸ்மோக்கிங் அடிக்ட் இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல நான் இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி நான் வந்து அத்லட்டா என்னால பயங்கரமா ஓட முடியும், எப்படி என்னால புஷ் பண்ணுவேன்? பிகாஸ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷனுக்குள்ள நான் வந்து அப்படிதான் நான் இமேஜ் பண்ணி வச்சிருக்கேன். லட்சே என்னோட கம்யூனிட்டில நிறைய பேர் என்ன பேசுவாங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்து ஃபேப் பண்ணிட்டேன், நான் ரீலாப்ஸ் ஆயிட்டேன். பட் த திங், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த விஷயத்த திரும்பி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் நான் என்னோட கம்யூனிட்டியில சொன்னேன். தே ஆர் அக்செப்டிங் திஸ் அண்ட் அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நம்ம எதை பத்தி அதிகமா பேசுறோமோ, எதை பத்தி நம்ம அதிகமா யோசிக்கிறோமோ, நம்மளோட செல்ஃப் இமேஜ்ங்கிறது அப்படிதான். செல்ஃப் இமேஜ்னா ஒன்னு நீ எப்படி யோசிச்சு வச்சிருக்க, ஒன்னு நீ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்க, ஒன்னு நீ எப்படி யோசிக்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாடி பில்டர் அப்படின்னு நான் யோசிக்கும் போது என்னோட பிசிக்கை நான் வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஸோ யா this is what the thing I'm just improving in my life, right? அதே மாதிரி நான் எனக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் ஒரு என்டர்பிரனர் அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்டர்பிரனர் ரிலேட்டடான விஷயங்களை தான் பண்ணும். அதை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டான நான் எந்த விஷயத்த பண்ணாலும் என் லைஃப்ல நான் அடி வாங்குவேன், ரைட்? என் செல்ஃப் இமேஜ்ங்கிறது அதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். இப்போ லட்சே இங்க நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் நான் ஓவர் கம் பண்ணிருக்கணும். நான் வந்து என்னோட லைஃப்ல ட்ராமாஸை நான் வந்து ஓவர் கம் பண்ணிருக்கணும். ஸோ தென் ஒன்லி ஐ ஜஸ்ட் கிவ் அ ப்ராப்பர் அட்வைஸ் டு யூ, ரைட்? நான் எதுவுமே பண்ணாம, எதுவுமே இந்த சென்ஸ் எந்த ஒரு ப்ராக்ரஸுமே என் லைஃப்ல நான் பண்ணாம சும்மா பண்ணணுமேன்றதுக்காக பண்ணேன் அப்படின்னா இட் won't much worth, right? ஸோ அப்போ செல்ஃப் இமேஜ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயமே ரைட் ஃபியூ அமௌண்ட் ஆஃப் சக்சஸ் இன் யோர் லைஃப்ல யாருக்குமே சக்சஸ் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு பேப்பர் பென் எடுங்க. இப்போ லட்சம் என்னோட பேப்பர் பென் நான் மேக்ஸிமம் என்னோட ஃபோன் நோட்ஸ்ல எழுதி நான் வந்து வால்பேப்பருக்கு பக்கத்துல செட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா சக்சஸ், உங்களோட சக்சஸ் மேபி உங்களுக்கு ஜாப் கிடைச்சதா இருக்கலாம், மேபி நீங்க ஒரு பொண்ணுகிட்ட பேசினதா இருக்கலாம், மேபி நீங்க வந்து ஒரு 100 ரூபா நான் வந்து ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணிட்டேன், என்னோட இந்த கேம்ல நான் வந்து ஜெயிச்சிருக்கேன், நான் இந்த மாதிரியான அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்திருக்கேன், நான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கேன், நான் என்னோட ஃபேமிலி கிட்ட சூப்பரா பேசிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஒரு அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, ஒரு அமௌண்ட் ஆஃப் சக்சஸ், ரைட்? ஸோ அப்ப இந்த சக்சஸை நீங்க எழுதி வச்சு இதை டெய்லியுமே மார்னிங் அண்ட் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா உங்க சப்கான்சியஸுக்கு நீ என்னென்ன பண்ணிருக்க, உன்னால என்னென்ன பண்ண முடிஞ்சிருக்கு இப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. பிகாஸ் ஓகே நான் பண்ணிருக்கேன்ப்பா, நான் இது பண்ணிருக்கேன், நான் அது பண்ணிருக்கேன் இப்படின்னு நமக்குள்ள நம்ம வந்து ஒரு சில தாட் ப்ராசஸ் வச்சுட்டு இருக்கும்போது அது கொஞ்ச நாள் ஃபேட் அவுட் ஆயிடும். பட் அட் த சேம் டைம் நம்ம ஓகே ஃபைன் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம எழுதி வைக்கும் போதோ இல்ல நமக்கு நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதோ தான் அந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். லெட்ஸே நிறைய பேர் லைஃப்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கோல், ஒரு எய்ம் செட் பண்ணிடுவீங்க, செட் பண்ணிட்டு அதுக்காக ஓடணும்னு நினைப்பீங்க. ஆனா ஏன் 3 நாள் 4 நாளா நீங்க ஃபிட் பண்ணிடுவீங்க அப்படின்னா ரீசன் என்ன? நாட் ரிமெம்பரிங் யுவர் செல்ஃப், ரைட்? இந்த ரிமெம்பரிங் அப்படிங்கிறது எனக்கு நான் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே இதுதான் நான் வந்து பண்ணணும், இதுதான் நான் வந்து பண்ணணும், இதை நான் எழுதி வைக்கும் போது, இதை நான் ஒட்டும் போது, இல்லை என்னோட போன்ல வால்பேப்பர்ஸா நான் வந்து செட் பண்ணும்போது நான் ஓகே முடிஞ்ச அளவு நான் அட்டைன் பண்றது இதெல்லாம் எனக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ரைட். ஸோ இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்டோ இல்லை கோலோ செட் பண்றீங்க அப்படின்னா ஏன் செட் பண்றீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, எதனால நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க. இப்போ லெட்ஸ் சே என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் நீட் டைம் ஃப்ரீடம். அதனால தான் நான் மேக்ஸிமம் டைம் கோச்சிங் எடுக்கிறதுல கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும், நான் ஆன்லைன் பிசினஸ் பண்றதுக்கு மெயின் ரீசனுமே அதான். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுவேன். நான் என்னோட கோச்சிங் பேக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை, டூ மச், ஸோ ரொம்ப பிக். ஸோ அது யாருக்கு வேணுமோ அவங்க வந்து பை பண்ணி வாங்கி பண்ண போறாங்க. பட் அது முடியாதவங்க கோர்ஸ் எடுத்து அட்டென்ட் பண்ண போறாங்க, அவ்வளோ. மேபி இஃப் யூ நீட் மை கோச்சிங் 30 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷன், தென் உங்களுக்கு ஓகேனா நீங்க என்னோட கோச்சிங் எடுக்கலாம். லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்றதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் விஷுவலைஸ், அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இது எழுதி வச்சுட்டு அதை படிக்கிறேன். நான் மார்னிங்ல இருந்துச்சு, தென் நான் இப்போ வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபரா இருந்தா நான் எப்படி வீடியோ எடுப்பேன், நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டரா இருந்தா நான் எப்படி போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன், நான் ஒரு ப்ரொஃபஷனல் அத்லெட்டா இருந்தா நான் எப்படி இருப்பேன், இப்படிங்கிறத சின்ன சின்னதா ஜஸ்ட் கண்ணை மூடி உடனே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், ஓகே நான் சூப்பரா பேசுறேன், செம்மையா பேசுறேன், கான்ஃபிடென்ட்டா பேசுறேன், அவ்வளவுதான், விஷுவலைசேஷன் முடிஞ்சு போச்சு. நான் உட்காந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பண்ண மாட்டேன். அது எப்போ பண்ணுவேன் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 minutes or 10 minutes நம்ம அப்படியே கண்ணை மூடி நான் தூங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கண்ணு சொக்கும் போது எனக்கு என்ன தேவை, என் ரெண்டு சைட்லயும் வந்து ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அக்குமுலேட் பண்ற மாதிரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணிட்டு இருக்க மாதிரி, வெளியே போற மாதிரி, நிறைய ஊருக்கு போற மாதிரி, நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ற மாதிரி, எனக்கு என்ன தேவையோ, என் லைஃப் எப்படி இருக்கணுமோ அதை பத்தி நான் வந்து விஷுவலைஸ் பண்ணுவேன். அந்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 15 minutes நான் அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியாது, அப்படியே நான் விஷுவலைஸ் பண்ணிட்டே தூங்கிடுவேன். ஓகே, சம்டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். அப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா 5-minute ரூல் டு கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது. 5-minute ரூல் இன் த சென்ஸ் எந்த ஒரு விஷயத்தையும், இந்த நேவி சீல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். லெட்ஸ் சே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நேவி அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மிலிட்ரி கைண்ட் ஆஃப் திங். ஓகே, நேவி சீல் அப்படிங்கிறது. ஸோ இந்த குரூப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10-minute ரூல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ண பிடிக்கலனாலும் சரி, எனக்குமே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப லோவா இருக்கு. பிகாஸ் நான் இது முடிச்சுட்டு ஜிம் போகணும், ஐயோ என்னடா இவ்வளோ முடிச்சுட்டு போகணுமா அப்படின்னு வந்து பண்ணிக்கலாமே தோணுச்சு. பட் ஓகே, ஐ ஜஸ்ட் ஹேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைம், ஒய் ஐ எம் கோயிங் டு வேஸ்ட் திஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வீடியோ முடிச்சுட்டு இப்போ நான் அடுத்து ஜிம் போனேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஓகே ஒரு 5 minutes உட்காந்து பண்ணலாமே, ஒரு 5 minutes. ஸோ அதனால இந்த செட் பண்ணது இது எல்லாமே ஓகே, ஒரு 5 minutes நம்ம வந்து செட் பண்ணலாம், ஒரு 5 minutes பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த 5 minutes நான் வந்து செட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணும்போது I'm just taking 17 minutes of video, 17 minutes 39 seconds, 41 seconds. Okay, fine. So இந்த மாதிரியான ஒரு 5-minute ரூல் அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, உங்களோட செல்ஃப் இமேஜ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ரைட் டவுன் யோர் ஸ்மால் சக்சஸ். ஓகே, அது பெரிய சக்சஸா இருக்கும்னு அவசியமே. சின்ன சக்சஸையும் எழுதுங்க. சின்ன சக்சஸையும் எழுதி வச்சு ஒண்ணு என்ன மாதிரி நோட்ஸ்ல வந்து வால்பேப்பரா செட் பண்ணுங்க. இல்லையா எழுதி பேப்பர்ல எழுதி உங்களோட வால்லையும் நீங்க போற வர எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சு டெய்லி மார்னிங் எந்திரிச்சு அதை படிக்க ஆரம்பிங்க. இல்ல உங்க தலகாணி கடையில் ஒரு பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு நைட் எந்திரிச்சு படிங்க, காலைல எந்திரிச்சிட்டு படிங்க. ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2, விஷுவலைஸ் ஒரு 2 minutes, 1 minute, அட்லீஸ்ட் ஒரு 17 seconds. ஓகே, நான் பண்ற விஷயத்த ஓகே சூப்பரா பண்ணா எப்படி பண்ணுவேன், விஷுவலைஸ் பண்ணுங்க. ஃபைனல் திங் 5-minute ரூல் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக் அப்சஷன். அதாவது ரிசல்ட் ஓரியன்டா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா, எஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா ரிசல்ட் ஓரியன்டா மட்டுமே நீங்க ஒரு சில விஷயம் பண்றீங்க அப்படின்னா சீரியஸ்லி நீங்க அதுக்கு அப்சஸ்ட் ஆயிடுவீங்க, மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸுக்கு. அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸுக்கு நீங்க அப்சஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம், அது கிடைச்சாதான் நான் வந்து ஹாப்பியா இருப்பேன் இப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சைட்டிங்கிறது உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் பதட்டம் கொடுக்கறது என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சா அது வரைக்கும் நான் வந்து படன்னு ஓட ஆரம்பிக்கிறதுக்கும், இல்ல எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலையோ மேபி அது எனக்கு கிடைக்கதான் போகுது, பட் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் எப்படி வாழணுமோ நான் அதுக்கேற்ற மாதிரி வாழ்றேன். இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க லைஃப் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி போயிட்டே இருக்கீங்க. பட் ஆனா இது எதுவுமே பண்ணாம லெட்ஸ் சே எப்பவுமே மெட்டீரியலிஸ்டிக்கா மட்டுமே நீங்க மேக்ஸிமம் யோசிக்கிறீங்க, நான் வராதுன்னு சொல்ல, பட் வரும். ஆனா திரும்பி பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ பெரிய ஒரு ஸ்டோரிஸோ இருக்காது. எப்பவுமே நம்ம ஒரு டிஜிட்டல் ஜாம்பிஸ் மாதிரி இப்படியே இருப்போம், இப்படிதான் லைஃப் ஓடும். சீரியஸ்லி திரும்பி பாத்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்காது, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது. இப்போ லெட்ஸ் சே என் பசங்களுக்கு சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. எனக்கு வெளியே பசங்க மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு, என்னோட வரப்போற கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றதுக்கு,
எங்க வீட்டுல சொல்றதுக்குன்னு சொல்லி இப்படி என் நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் என்கிட்ட இருக்கு. ஸ்கூல் டைம்ல யாராவது காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடி இருக்கீங்களா? நான் பண்ணுவேன். மரம் ஏறிருக்கீங்களா? நான் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மரத்தை பிடிச்சி தொங்குவேன். அது என்னது, அந்த இது பார்க்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் அந்த ஜிம்னாஸ்டிக் ரிங்ஸ் இருக்கும். ஃபைன், கண்டுபிடிச்சேன். அந்த ஜிம்னாஸ்டிக் ரிங்ஸ் பிடிச்சி தொங்குவேன். தென் வந்து ரொம்ப லாங் வாக்ஸ் போவேன். எனக்கு பிடிக்கதோ தெரியாத இடங்களுக்கு போவேன். தெரியாத ஒரு சில பீப்புளை மீட் பண்ணுவேன். இது எல்லாமே நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு வந்து லைஃப்ல வேணும். பிகாஸ் லைஃப் வந்து வாழ்றது ஒரு தடவை தான். ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கெயின் பண்ணுங்க. நீங்க தப்பான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணாம ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும் அப்படின்னா லிங்க் கீழே இருக்கு. 30 minutes ஃப்ரீ செஷன். தென் உங்களுக்கு ஓகே, என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஃபைனலி கோர்ஸ் லிங்க் கீழே இருக்கு. 160 rupees. ஜஸ்ட் கோ அண்ட் பை அண்ட் இம்ப்ரூவ் யுவர் லைஃப். ஓகே, நீங்க வந்து இல்ல எனக்கு வந்து ரிசல்ட் ஓரியன்டாவே யோசிக்கிறீங்க அப்படின்னா ஃபைன், எனக்கு அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் லைஃப்ல மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த ஆன்சைட்டிலேருந்துலாம் வெளியே வரணும், ட்ராமாலேருந்துலாம் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு கோர்ஸ் ஃப்ரீயாக வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட கம்யூனிட்டி 99 rupees. அங்கே வந்தீங்கன்னா கோர்ஸ் மட்டும் கிடையாது, மினி பிடிஎஃப்ஸ் அண்ட் ஸோ என்னோட ஒரு டெய்லி வாய்ஸ் நோட்ஸ் சொல்லி இப்படி எல்லாமே இருக்கும். ஸோ யூ வில் கெட் அ லாட் அண்ட் இம்ப்ரூவ் யர் மென்டல் ஹெல்த் அ லாட், ரைட்? லிங்க் கீழே இருக்கு, போங்க. கூகுள் பே வந்து ஆப்ஷன் அதில் இருக்கும். ஜிபே பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த லிங்க் கிடைச்சிடும். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல அந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கோர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். எவ்வளவோ செலவு பண்றதுக்கு ஜஸ்ட் spend money for yourself, your mental health, your life, right? So be strong, stay positive. This is KJ. I will see you in this video.